3 நாளைக்கு சிலிண்டர் தூக்கி சுத்தினா அவனும் சிலிண்டர் எடுத்து கிளம்பி போயிட்டான். எனக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரே ஒரு போய் பேசக்கூடிய தலைமை கனிமொழிக்கு நாடு. ஐயா, வளைகுடா போறதுக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. 40%. இலங்கையில 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஊர்ல 1 பைசா உயர்ந்துச்சுங்களா? 1 பைசா உயர்ந்துச்சா? அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யை பேசுவதை மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை அதை முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார். அம்மா, இன்னொன்னு நான் சொல்ற தாய்மார்கள், கடைசியா வெயில் ஆயிடுச்சு, வெயில் நிக்கிறீங்க, இருந்து சொல்லும். ஏன் நம்ம 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்றோம்? மீடியா இருக்கிறாங்க, ஏன் 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்றோம்? அம்மா, நான் கணக்கு சொல்றேன், நீங்க கேட்டு இந்த கொலுசு, ஹாட் காப்பு, அண்டா குண்டா, அந்த கையில கட்டுற வாட்ச் அடுத்து வரும். நம்ம ஒரு வாரத்துல இப்பதான் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. அம்மா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க்கிலே வந்த வருமானம் 2021-22 36,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதல் ஆண்டு 36,000 கோடி, 2வது ஆண்டு 44,000 கோடி, 3வது ஆண்டு 45,855 கோடி, 4வது ஆண்டு அதாவது 2024-25 48,000 கோடி, 2025-26 51,000 கோடி. அப்ப மொத்தமா 5 வருஷம் திமுகவில் டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டினீங்கன்னா 2,24,371 கோடி. இது டாஸ்மார்க் வந்திருக்கக்கூடிய வருமானம். இந்தியாவில் எங்கேயுமே 2,24,000 கோடி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நேற்று ஒரு குடிமகனுக்கு, நம்ம நண்பருக்கு போன் பண்ணே, ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு நினைக்கிறீங்க சொல்லுங்க. நண்பர் சொன்னார், அண்ணே எந்த குவார்டர் பாட்டில் கேட்கறீங்க? இல்லனே, ஒரு குவார்டர் பாட்டில் ரேட்ட சொல்லுங்க. அண்ணே 2 சரக்கு இருக்கு. வீரன் ஒரு சரக்கு இருக்கு, அது வந்து நம்ம கழிப்பட தண்ணி மாதிரி இருக்கும், அது ஒரு பாட்டில் அடைச்சு கொடுக்குறாங்க, அது 150 ரூபாய். இன்னொரு சரக்கு 220 ரூபாய். அம்மா, இந்த 150 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 2,24,000 கோடி. 150 ரூபாய் ஒரு பாட்டில் கணக்கு போட்டீங்கன்னா 1,495 கோடி பாட்டில் வித்திருக்கிறாங்க. 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எவ்வளவுங்க சகோதரர் இருக்கிறார்? 14,950 கோடி ரூபாய். 14,950 கோடி ரூபாய் தான் அந்த சாராய பணம் தான் இன்னைக்கு அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்கிறது. அதனால தாய்மார்கள் அதை நீங்க விடவே கூடாது. காமராஜர் ஐயா படி படி என்று சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் குடி குடி என்று சொல்லுகிறார். 2 பேருக்கு உள்ளதாக இதை தவிர எந்த வித்தியாசமே இல்லை. அதனால அகமை சொந்தங்களே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து விட்டு முன்னால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும். கோயம்புத்தூர்